எல்லாருக்கும் காலை வணக்கம். வந்திருக்கும் அருட்தந்தைகளுக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்நாள் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய 99-2000 பேட்ச் சார்பாக ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான காலை வாழ்த்துக்கள். என்னோடய பேர் வந்து வரதராஜன். நான் வந்து 12th B ஏபி எல்லாம் ஒன்று தான். 12th Bயில் படித்தேன். நான் இப்போ வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்துட்டு வரேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து தல்லாவத்தில் இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணு இருக்கா. அவ்வளோதான். நான் பார்ட்னர் வந்து சரவணராஜ் தான் என்னோடய பார்ட்னர். அனைவருக்கும் வணக்கம். சகாயராஜ். இப்பொழுது இயேசு சபையில் அருள் தந்தையாக இருக்கிறேன். அதோடு சென்னை லோயலா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் இருக்கிறேன். நன்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஆதிநாராயணன். 12th standard C செக்ஷன் படித்தேன். எனக்கு ஒரு ஒய்ஃபு, 2 பசங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. பாப்பா 5th, தம்பி 3rd. தேங்க்யூ. லோன் செக்ஷனில் இருக்கேன். லோன் ரிலேட்டடாக என்னால் கூப்பிடலாம். வணக்கம் நண்பர்களே. நன்றி. என் பேர் காளிராஜ். 12th B ஃபஸ்ட் குரூப்பு. நான் இப்போ மெடிக்கல் பேண்டேஜ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேண்டேஜ் ஐட்டம், சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. மூத்த பொண்ணு 12th போகிறா. இன்னொரு 2வது பொண்ணு வந்து 6th standard படிக்கிறா. நன்றி. அவையோர் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பாலாஜி. 12th Aயில் படித்தேன். இப்போ வந்து ராமநாதபுரத்தில் சையதமால் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1 +2 மேத்ஸ் டீச்சராக இருக்கேன். ஆமாம். எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. மூத்த பொண்ணு 8th படிக்கிறாங்க. 2வது பொண்ணு இப்போ 3rd படிக்கிறாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராம்குமார் ஃப்ரம் அப்பன் திருப்பதி. 12th Aயில் படித்தேன். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் கோபிநாத். நான் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுறேன். மதுரையில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு பையன் 3rd year படிக்கிறான். ஜெகன் ஆனந்த். 3rd-லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான். ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு 6th standard படிக்கிறா. பையன் லேட்டஸ்ட் ரிலீஸு 10 மாதம் ஆகுது. பையன் 10 மாதம் ஆகுது இப்போது. சென்னையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறேன். ஸ்டேட் ஸ்ட்ரீட் கம்பெனியில் அசோக் நகரில் இருக்கேன். தேங்க்யூ. என் பேர் சுதாகரன். 12th Bயில் படித்தேன். ஐடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு 6th standard படிக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் ஆனந்த்குமார். நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பறவையிலேருந்து வருவோம். நான் 2 பேர் வருவோம். சின்ன பறவை, பெரிய பறவை. மக்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோம்னா எல்லாம் ஆசிரியர் உங்கள் ஸ்கூல்னால தாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க, 3rd grade, 8th grade. என் பேர் முத்துவேலன். மதுரையில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஜியோவில் ஒர்க் பண்ணுறேன். 2 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையன் வந்து 10th standard படிக்கிறான். பொண்ணு 3 வயசு ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரசன்னா. நான் மதுரையில் தான் இருக்கேன். ஜுவல் பிஸ்னஸ் பார்க்குறேன். பையன் 10th படிக்கிறேன். பாப்பா 5th படிக்குது. ஆனில் இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய நேம் ரகுநாதன். நான் 12th B செக்ஷன். ஸோ இப்போ ரைட் நவ் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பெங்களூர். ஒர்க்கிங் அஸ் அ நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். எனக்கு 2 பசங்க. மூத்தவர் வந்து பையன், அவர் 5th standard படிக்கிறாரு. பொண்ணு வந்து UKG படிக்கும். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். என் பேர் கே பாலு. நான் அனுப்பாலேருந்து இங்கே வந்து ஸ்கூலில் படித்தேன். நான் 6th to 10th வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படித்தேன். நான் எம்சிஏ முடிச்சுட்டு டிவிஎஸில் வந்து ஹச்ஆராக இருக்கேன் சென்னையில். எனக்கு ஒரு டாட்டர், ஒரு சன்னு. டாட்டர் 7th படிக்கிறாங்க. பையனுக்கு 3 வயசு ஆகுது. தேங்க்யூ டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என் நேம் அருண்ஜோதி. நான் 12th C. ஆமாம். நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன். என் பையன் வந்து மூத்தன் வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். சிண்டையை வந்து 9th standard படிக்கிறான். இங்கே தான் இருக்கோம் நாங்கள். உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் செந்தில். A section. ஆதி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மனைவி தான். பாப்பா +1 படிக்கிறா. அனன்யா பேர். விஸ்வந்த் பையன் 2nd standard படிக்கிறான். சென்னையில் வந்து மெடிக்கல் ரெப். இப்போதைக்கு இந்திரா IVF ஹாஸ்பிட்டலில் இருக்க மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். தேங்க்யூ சார். நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் காலை வணக்கம். என் பேர் முஜிபுர் ரஹ்மான். நான் 12th Bயில் படிச்சிருந்தேன்.
நான் வந்து மதுரையில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன். எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் 5th படிக்கிறான், சின்னவன் 3rd படிக்கிறான். வணக்கம். நான் அரவிந்தன் 12A படித்தேன். ரஷ்யாவில் MBBS முடிச்சுட்டு MD இங்கே கடலூரில் பண்ணேன். இப்போ சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். Respected father, respected teachers and other my dear friends, I am Kingston. என்னுடைய பேர் வந்து கிங்ஸ்டன். 6th இருந்தே இங்கே தான் படித்தேன். 10th H, 12th வந்து B செக்ஷன். ஓகேங்களா. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. மதுரையில் செட்டில்ட் இன் மதுரை. பட் now I am working as a assistant professor in Gandhigram Rural Institute deemed to be university. பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, கன்சால்டேட்டட். லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் ஒர்க்கிங் அஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் காந்திகிராம் யூனிவர்சிட்டி. தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் இக்னிஷியஸ் பிரிட்டோ. வேலாயுதம் ஐயாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் தான் சபிச்சார், நீ டீச்சராக தான் போவேன் அப்படின்னு. இல்லை, நான் ஒரு போன வருஷம் வரைக்கும் ஐ மீன் டீச்சிங். இப்போ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கேன். ஐ மீன் சென்னை. ஐ மேரிட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே என்னோடய பேர் பழனிசாமி. ஈவன் தூய மரியன்னை குழுமத்தில் அரை கிளாஸ்லேருந்து படிக்கிறேன். ஈவன் LKG UKG முடிச்சுட்டு அங்கே நீங்கள் அரை கிளாஸில் ஜாயின் பண்ணி 12th B செக்ஷனில் வெளியே வந்தேன். திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குது. 5ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் எஸ்டிமேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேமிலி எல்லாமே மதுரையில் தான் இருக்காங்க. தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங் டு ஆல். என் பேர் செல்வகுமார். நான் 12th B சார். இப்போ 12th B டா, சும்மா அறிவிச்சு விடாங்க. 12th B. நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே படித்தேங்க சார். ஃபுல்லாக தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது. நான் இப்போ கரண்ட்லி கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஃபார்ம் ரூட்ஸ்னு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேங்க நான். ஸோ எனக்கு மனைவி 2 குழந்தைகள். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எல்லாம் கோயம்புத்தூர் தான் செட்டில்டு. ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் K. ஐயப்பன். நான் மதுரையில் பழ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 6லேருந்து 10 வரைக்கும் ஓரளவுக்கு இங்கே நல்லா படித்து இது பண்ணேன். எனக்கு இந்த சுபம் இயக்கம் ஆரம்பத்தில் நல்லா உதவி பண்ணாங்க. அதை இன்னைக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இருக்கு, மேல்மேலும் வளரணும், மேல்மேலும் நல்லா இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நான் மதுரையில் இருக்கேன். 2 பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க சார். தேங்க்யூ சுபம். நான் கார்த்திக் செல்வம். நான் இங்கே வந்து 6th F, 7th B, 8th G, 9th A, 10th A, 11th B, 12th B படித்தேன். 12th Bயில் நான் மேக்ஸில் ஃபெயிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் லைஃப் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ லிட்ரேச்சர் முடித்தேன், பேங்கிங்கில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 வருஷமாக ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது போக என்னோடய பேஷன் வந்து நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், மூவி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன், அண்டு ஸ்டோரிஸ் கூட எழுதியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. என் பேர் ராஜசேகர். இங்கே உள்ள ராயப்பான்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ராயப்பான்னு சொன்னால் தான் தெரியும். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். டி அடிக்ஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, டி அடிக்ஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். மேரிட். சரிங்களா, போயிட்டுருக்கு. என்னோட பேர் பென்னி. சோலார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மதுரையில் தான் இருக்கேன். 2 பாப்பா இருக்காங்க எனக்கு. மூத்தவன் 9th படிக்கிறா, 2வது பாப்பா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சோலார் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. வணக்கம், நன்றி. நான் வந்து அந்தோனிராஜ் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் தான் என்னை சேர்த்து விட்டுருக்காரு இந்த ஸ்கூலில். 6th, 7th, 8th. நான் மெட்ரிகுலேஷன்லேருந்து இங்கே டேரெக்டாக தமிழ் மீடியம் வந்தேன். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன லெவலுக்கு கொண்டு வந்தனால தான் நான் ஸ்டடீஸில் முன்னேறி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். சாருக்கு ரொம்ப நன்றி. சாரை வந்து பார்த்த உடனே சாரை மிரட்டினேன். சார் என்ன யாரும் தெரியுதா அப்படின்னு. தெரியலையப்பா அப்படின்னாரு. அப்புறம் தான் சொன்னோடனே கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சாரு. கீழே வாசலில் பாத்திர கடை வச்சுருக்கேன், ஆனந்தி மெட்டல். ஆமாம் சார். அடுத்த BBA வெள்ளச்சாமி காலேஜ் முடித்தேன். அப்படியே அப்பா பிஸ்னஸை 2nd ஜென்ரேஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி சார். என்னோடய பேர் கவிமணி. 6th இங்கே தான் படித்தேன். இப்போ ICICI பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். இங்கே 12th Cயில் படித்தேன். 12th Cயில் இங்கே படித்தேன்.
பையன் ஐசிஐசி பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். ஒரு பையன் 5th படிக்கிறார். தேங்க்யூ சார். ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து மாசிலாமணி என்னோட பேர். நான் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில் சீனியர் மேனேஜராக இருக்கேன். எனக்கும் செஞ்சு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைங்க. 2 குழந்தைகளும் வந்து என்னென்னா 9th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நன்றி. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா, நான் இந்த அளவுக்கு ஒரு மரமாக வளர்ந்துருக்கு, விதை வந்து நீங்கள் போட்டது தான். அதுக்கு வந்து என்னென்னா எனக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆண்டனி மகிமைராஜ். நான் 7th 8th வந்து என்சிசி நேவியில் இருந்தேன். 9th 10th வந்து என்சிசி ஆர்மியில் இருந்தேன். 10th வரைக்கும் தான் இங்கே படித்தேன். இப்போ வந்து அக்ரி மிஷினரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் சேல்ஸில் இருக்கேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். பையன் வந்து 11th படிக்கிறாரு, பொண்ணு வந்து. ஆசிரியர் அனைவருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் செல்வகுமார். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மதுரையிலே. நன்றி. என் பேர் மகேந்திரன். சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு பொண்ணு. நான் வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம மதுரை பைபாஸ் ரோடு பிரான்ச்சில் தான் இருக்கேன். எனது பேர் அஜித்குமார். நான் இப்போ ஐஓபியில் வந்து கிளரிக்கலாக இருக்கேன் காரைக்குடியில். எனக்கு ஒரு பையன் இருக்கான். நான் நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடுவேன். இப்போ கேஷியராக. என் பேர் ஆரோக்கிய மைக்கேல் ராஜன். நான் இங்கே 12th C படித்தேன். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவும் இங்கே தான் படித்தாங்க. ஆக்சுவலி சாந்தகுமார் சார் தான் வந்து அவங்களுக்கும் கிளாஸ் எடுத்தாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் வந்து சென்னையில் யூகே பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். பார்க்லேஸ்ன்ற ஒரு பேங்க்கில். யூகே பேங்கிங் செக்டரில் ஒரு 19 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தேங்க்யூ. எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. மூத்தம் வந்து 5th, செகண்ட் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும். தேங்க்யூ. என்னோட பேர் ஜீசஸ் செல்வ கென்சாக். கென்னடி ஜாக்லின், அதை சுருக்கி கென்ஜாக்னு வச்சுருந்தாங்க. அன்பு நண்பர் சொன்னது மாதிரி என்னுடைய தாத்தா நம்ம ஸ்கூலில் தான் படித்தார், அமிர்தம்னு பேர். என்னுடைய அப்பாவும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்க, ஆண்டனின்னு பேர். நானும் 6வது ஸ்டாண்டர்ட்லேருந்து 12 வரைக்கும் படிக்கிறதுக்கு படித்தேன். நான் சரி சொல்லிடுறேன். நான் 6th D, 7th C, 8th F, 9th B, 10th H, 11th A, 12th A நான் படித்தது. உங்களெல்லாம் சந்தித்தது எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மகிழ்ச்சி அடக்க முடியலை. அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அருமையான ஃபாதர் வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க சார், 2 பெண் பிள்ளைங்க. நான் இப்போ வந்து பூனவாலா ஃபின்கார்ப் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் மேனேஜராக இருக்கிறேன். நான் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டேன். ஸோ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த 2 ஸ்டேட்டுக்கு லீகல் ஹெட்டாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபாதர் ஜான் கென்னடி ஃபாதர் முடித்த பிற்பாடு எனக்கு அவரோட தொடர்பு உண்டு. உண்மையிலேயே என்னையும் அவர் மதித்து வரும்போது அவரை பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க. பார்த்து ரொம்ப இன்னைக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாவு ஃபாதர் மெசேஜ் போடும்போது நான் ரிப்ளை கொடுப்பேன். யாவு ஃபாதர்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன், 4-5 பேர்ட்ட அடி வாங்கி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நல்ல பெருமாள். நான் இங்கே 12th C படித்தேன். நான் இந்த ஸ்கூலில் சேர மாட்டேன்னு தான் முதல்ல சொன்னேன். 5th முடிச்சுட்டு 6th இங்கே வந்து ஒரு பேப்பரும் ஃபெயிலு. அப்பாவோட கிளாஸ்மேட் வந்து அந்தோனி சாமி சார், சின்ன அப்பா பேர். அவங்க சாரும் ராயப்பன்பட்டி ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. அவர் மூலமாக எனக்கு இங்கே அட்மிஷன் கிடச்சிச்சு. நான் வந்து அப்புறம் பிவிஇ நம்ம ஒக்போர்டு காலேஜ் தான். இப்போ ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இருக்கேன். அண்ணனும் இந்த ஸ்கூலில் 10th படித்தாப்புல. அவர் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாலிடெக்னிக் ஸ்டேட் 2nd, காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தார். சென்னை ஐஐடியில் எம்டெக் முடிச்சிட்டாரு. அப்ராடு போயிட்டு இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரை சேர்ந்து நானும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரளிக்குமார். நான் வந்து 6th 10th வரைக்கும் இங்கே படித்தேன். ஸோ 10th அப்புறம் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நீ. குட் மார்னிங், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஜலாலுதீன். மறந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். டாக்டர் ஜலாலுதீன்.
ப்ரொஃபஸராக இருக்கேன் என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். என்னை வந்து எல்லோரும் போட்டுருவாங்க, நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னு சொல்லி, இவன் சொன்ன மாதிரி இது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்குது. பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிருக்கேன், பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிருக்காங்க. தேங்க்யூ சார். என் பேர் சையத் ரஹமத்துல்லா. இங்கே வந்து செமரி ஸ்கூலில் 6th +2 வரைக்கும் இங்கே தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னையில் இருக்கேன், தாம்பரத்தில் இருக்கேன். எனக்கு 2 குழந்தைகள். டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேன் நான். டீச்சிங் ஃபீல்டில் இருந்தப்போ ரோல் மாடலாக யாகு ஃபாதர்லாம் இருந்திருக்காங்க, என்னுடைய ரோல் மாடலாக. ஸோ அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் முடியலை, என்னால் டீச்சிங் ஃபீல்டில் என்னால் முடியலை, மல்லு கட்ட முடியலை. ஸோ ஐ சேஞ்ச் டு ஐடிக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ லாஸ்ட்டு 6 இயராக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். 12th C படித்தேன். 6th to 12th வரைக்கும் சென்ட் மேரி ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ARS அப்ளையன்சஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் 2 பசங்க இருக்கிறாங்க. மூத்தவர் 10th படிக்கிறாரு, 2வது பாப்பா வந்து 6th படிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சார்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ஆல் ஆஃப் யூ தேங்க்ஸ். அண்ட் நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த நல்ல ஒரு ரீயூனியனை ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் சண்முக சுந்தரம். இங்கே 12th D இருந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே போனேன். 6th 12th வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன். இப்போ வந்து கிராம்ப்டன் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மதுரையில் செட்டில் ஆகி தான் இருக்கேன். ஸோ ஆசிரியர்களோட பணியெலாம் என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கும்போது தான் நம்ம எந்த ஸ்கூல்லேருந்து படித்து வெளியே வந்திருக்கோங்கிற இந்த குவாலிட்டி வெளியே தெரியுது. ஸோ எங்களை உருவாக்கின உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் காலமுள்ள கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களை ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கும்போது தான் அந்த இன்ஃப்ராலேருந்து எல்லாமே நம்ம எந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்கோங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ப்ரௌடாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நன்றி சார். என் பேர் அபுபக்கர். நான் 10th வரைக்கும் படித்தேன். இப்போ வந்து அபு டிசைன் பிரிண்டிங்னு சொல்லி தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 ஆப்பிள பையங்க இருக்காங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ சார். பேர் பேட்ரிக் ஐசக் ஜேசுராஜ். அப்போஸ்லி ஸ்கூலில் இருந்தேன். ஸோ 11th A 12th A இங்கே தான் படித்தேன். இப்போ ஐடியில் செகண்ட் ஒன்லியில் இருக்கேன். ரெண்டு குழந்தைங்க, பையன் 1 பொண்ணு 1. பையன் 5th, கேர்ள் வந்து 2nd ஸ்டாண்டர்ட். தேங்க்யூ. 12th A 11th A ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார், செகண்ட் ஒன்லி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்டிவியில் படித்தேன். ஃபாதர் எங்களுக்கு எல்லாமே இப்போ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் முழுசாக கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான். அந்த ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அந்த ஃபீல்டுக்குள்ளே எங்களை கொண்டு போனதே எங்கள் கார்த்திக் சார் தான். இன்றைக்கி வர அவர் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கார். மேக்ஸ் குட்டோ சார், வேலாயுதம் ஐயா வர முடியல, மேக்ஸ் குட்டோ சார் இல்லை. அப்புறம் எங்கள் ஃபாதர் பிட்டோ ஃபாதர் எங்களுக்கு இங்கிலீஷ், அவர் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்தார். எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிற காரணம்லாம் நீங்கள் தான். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் திவாகர். இங்கே 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சென்ட் மேரிஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பாவை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாமக்கல்லில் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். தேங்க்யூ. ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் கேசவகுமார். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இங்கே வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் 1வது இங்கே படிக்கிறதுனால நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அதுபோக வந்து ஈகுடாஸில் வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸில் வந்து பேங்கில் வந்து ப்ரைவேட் பேங்கில் பிஎஸ்எம்மாக இருக்கேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு என் சிறந்தாழ்ந்த பணிவான காலை வணக்கம். நான் 6th இருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். காமர்ஸ் நடத்த நம்ம சாந்தாராம் சார். எனக்கு ஷார்ட்டாக ஒரு நேம் இருக்குது, குட்டி ஒய்ஜேன்றது என் பேர். பசங்களாக எனக்கு கொடுத்த சார் இருக்காங்க, மற்ற சார் எல்லாமே இருக்காங்க. நிறையா சாரை மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் அட்வொகேட்டாக மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸில் இருக்கேன். எனக்கும் இந்த ஜூலியஸ்க்கும் இவனும் அட்வொகேட் தான். இவங்கிட்ட இருந்த புக்கை வாங்கி தான் நானே படித்து அட்வொகேட் ஆனேன். இவன் கொஞ்சம் லேட்டாக வந்தான். ஆமாம், அவங்ககிட்ட இருந்த புக்கு பூரா பிடிக்கிட்டேன். ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார், 7th படிக்கிறாரு. இப்போ மதுரை கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. சாந்தாராம் சார் பார்க்க அப்படியே இருக்காங்க, கொஞ்சம் கூட மாறல.
எல்லா சாருக்கும் மறுபடியும் எனது மதிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்குது. என்னுடைய பேர் ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷமான நாள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கு இன்னைக்கு அதை இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நண்பர்கள் ரொம்ப பாராட்டணும். குறிப்பாக காளிராஜ், அலெக்ஸு, சேக்கு, சுதாகர் என் பேரை விடுபட்டிருந்தால் மன்னித்து கொள்ளவும். மற்றபடி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சதில் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தான் அதிகமான பங்களிப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான நாள் வேறு. மேற்கொண்டு அதை பற்றி நான் உள்ளே பேச விரும்பல. எல்லாம் ஒன்று கூடி இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர் பார்த்தது. நான் தேனி அரசு சட்டக்கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையிலே இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த அவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து 11C 12C அப்போஸ்டலிக் ஹோமில் படித்தேன். என்னுடைய நேம் சார்லஸ். இப்போ திண்டுக்கல்லில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜிடிஎன் காலேஜில் இருக்கேன். ஒரு பொண்ணு ஒன்று, அவ்வளோதான். ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் பார்ப்பதில் ஒரு வாய்ப்பு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஒன் அண்ட் ஆல். ஈன்று புறந்தொருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே. தமிழ் என்னோட அடையாள ஃபாதர். அனைவருக்கும் வணக்கம். என்னை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு முதற்கண் என் காலை வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜஸ்டின் அலெக்ஸ், சகாய ஜஸ்டின் அலெக்ஸ். அலெக்ஸ்ன்னு தான் எல்லாருக்கும் இங்கே கூப்பிடுவாங்க. நான் வந்து 3ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் சென்ட் மேரிஸ் தான். 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த எல்லாருக்கும் நான் ரொம்ப பரிச்சயமானவன் தான். ஆனால் 11, 12 படித்த மாணவர்களுக்கு மட்டும் தெரியாது. ஏன்னா அந்த டைம் வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை. அப்போ எந்த ரெக்கை முளைக்கும் இல்லை. ரெக்கையை எவ்வளவோ சாரெல்லாம் ஒடிச்சாங்க. இருந்தாலும் வந்து அந்த வழியை இது பண்ணி போயிட்டு 12 முடித்துட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பெரிய கனவுகளோட ரவுடி ஆகணுன்ற ஒரு பெரிய கனவோட அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரானேன். அங்கே முடிச்சுட்டு அடுத்து எம்பிஏ பண்ணேன். இப்போது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில். இப்போ வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியா ஹெட்டாக இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் வந்து 10th படிக்கிறான், சின்னவன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நன்றி. என் பேர் வந்து ஷேக் சிக்கந்தர். நான் 12th Bயில் படித்தேன். நான் வந்து சென்னையில் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனியில் கன்சியூமர் ரிசர்ச்சில் இருக்கேன். சீனியர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் அண்டு கிண்டர் கார்டன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் தெரியலன்னா யாராச்சும் கேட்டுக்கோங்க. என்னோட பேர் வந்து சரவணராஜ். நான் வந்து 6th C, 7th B, 8th B, 9th B, 10th H, 11th B, 12th B. B வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். அதே மாதிரி 8ஆம் நம்பரும் ரொம்ப பிடிச்ச நம்பர். ஸோ வந்து இப்போது இங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்றதோட என்ன ஞாபகம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு பைக்கில் ஒரே ஆள் நான் தான். அப்போது 10th பைக்கில் வருவேன் ஸ்கூலுக்கு. ஸோ வந்து இப்போ ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்பா வந்து கார் பிஸ்னஸ் படித்தா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லி மதுரையிலே உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்து படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2004 எனக்கு கல்யாணம் ஆச்சு. மேக்ஸிமம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பீங்க. ஸோ வந்து 2004 கல்யாணம் ஆச்சு. இப்போ என் பொண்ணுக்கு வந்து 21 வயசு ஆகுது. அவள் வந்து NLU நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் வந்து 3rd இயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிகாம் LLB. ஜூனியர் வந்து வரதன்ட்ட தான் என் பொண்ணு இப்போ ஜூனியராக வந்து ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போது பையன் வந்து +2 முடிச்சிருக்கான். இப்போ இன்ஜினியரிங் இது இப்போது MBA இல்லாட்டி வந்து பிஸ்னஸ் கோர்ஸ்க்காக வந்து ஒன்று துபாய் இல்லாட்டி வந்து சிங்கப்பூரில் சேர்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து என்னோடய கார் ஷோரூம் வந்து மனோ கார்ஸ், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். 3 கார் ஷோரூம் இருக்குது. மதுரைக்கு வந்து கார்ஸ் 24 OLXக்கு நாங்கள் அஃபிஷியல் பார்ட்னர்ஸு. ப்ளஸ் வந்து துபாயில் வந்து நான் ஆர்கானிக் ஸ்டோர் ஒன்று வச்சுருக்கேன். நம்மாழ்வார் சந்தை அப்படின்னு சொல்லி ஸ்டோர் வச்சுருக்கோம். வீக்லி 2 தடவை வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 500 கிலோ. இப்போ வந்து இந்தியாவில் வந்து இப்போது எல்லாருக்கும் வந்து ஆர்கானிக் மார்க்கெட் ப்ரைஸில் கொண்டு வரணுன்றதுக்காக ஓனாகவே ஃபார்ம்ஸ் எடுத்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து தோட்டம் வந்து நிறைய இருக்குது. மேக்ஸிமம் இதில் வந்து இப்போ இருக்கிற 60-70 பேர்த்தில் வந்து 10-12 பேர் என்னோடய பார்ட்னராக இருப்பீங்க. எல்லாரோட பிஸ்னஸ்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லாட்டி வந்து கொடுத்துட்ருப்பேன். சரிங்களா? தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் வந்து சீனிவாசன். நான் 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி, எம்எஸ்சி ஐடி பண்ணேன். அப்புறம் பிஹெச்டி இன் ஐடி, டாக்டர் சீனிவாசன் ஆகிட்டேன்.
நம்ம எம்ஏவிஎம் காலேஜ் மதுரையில் இருக்குது அலர்கோயில்கிட்ட. அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடியாக இருக்கேன். ப்ளஸ் நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து அகாடமிக் கவுன்சில் மெம்பராகவும் இருக்கேன் நம்ம காமராஜர் யூனிவர்சிட்டியில். இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் நண்பர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு முகம் மாறல, உடல் அடையாளங்கள் தான் மாறி இருக்கு. உள்ள வந்து அப்படியே 12th இருந்த மாதிரி தான் இருக்குது, உருவங்கள் தான் மாறி இருக்கு. அதனால் அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட சார் அலெக்ஸ் சார்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ரியலாகவே வந்து ஏதோ ஒரு புது இடத்துல வந்துட்டு புதுசாக மைக் பிடிச்சி பேசுகிற மாதிரி இல்லை எனக்கு. எல்லோரும் நம்ம தெரிஞ்ச முகம் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் நம்மளோட என்ன சொல்கிறது நினைவுகளை வந்து அசை போட்டு பார்க்குறதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு, இந்த இடத்துல நம்மளை எல்லாரையும் கூட்டுறதுக்கு நன்றி தான், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஜெயக்குமார். இங்கே வந்து நான் 4th படிக்கிறேன் செயின்ட் மேரிஸில். 4th, 5th, 6th, 12th இங்கே தான் பாஸ் பண்ணிட்டு போனேன். இங்கே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஐ வென்ட் டு சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அங்கேருந்து தென் ஒரு நல்ல கம்பெனிஸ்லலாம் ப்ளேஸ் பண்ணி இப்போ வந்து ஐ எம் ப்ராஜெக்ட் மேனேஜர் அட் இங்கே நம்ம எவர்நியூ இல்லை அப்படி இல்லை, எவர்நியூன்னு ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேங்க. தேங்க்யூ. எனக்கு ஒரு பையங்க இருக்காங்க. என்னோடய பேர் சுதாகர், சென்னையில் இருக்கேன் நான். ஆக்சுவலாக இங்கே 6th 12th வரைக்கும் நான் படித்தேன். 12th வர்றப்போ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலெக்சிஸ் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இது பண்ணார். அலெக்ஸ் என்னை வந்து கெடுத்து விட்டுட்டான் பார்க்குக்கு, அதுக்கு எதுக்குன்னு கூப்பிட்டு போய் அந்த வயசில் என்னை ஏமாத்திட்டான். இதில் ஜெயிச்சது யாருன்னா யாகு ஃபாதர் தான். அஸ்யூஷுவல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே லைஃப் அப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் சரி டாக்டர் தான் படிக்க முடியல, ஒரு 4-5 டாக்டரை வச்சு அதை வேலை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு கிளினிக் வச்சாச்சு. ஒய்ஃப் ஃபார்மசிஸ்ட்டு. அலெக்ஸ் தெளிவாக என்ன பண்ணிட்டான், டாக்டர் கிடைக்கல, சரி நம்ம ஃபார்மா சைடே போயிடுவோம்னு போயிட்டான். நான் அங்கிட்ட இன்ஜினியரிங் சைடு ஏமாந்து தெரியாமல் போயிட்டேன். அப்புறம் அதோட ஒய்ஃபையாவது நம்ம ஃபார்மா சைடு இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் இது பண்ணிவிட்டு இப்போ டாக்டரை வச்ச ஒரு கிளினிக் ஒன்று 5 டாக்டர்ஸ் நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துலேயே ஒரு கிளினிக்கு மெடிக்கல் ஷாப்போட வச்சு இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் இன்டீரியர் டிசைனில் சர்டைன் சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், டிசைனிங் அந்த மாதிரி இதெல்லாம். அதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஆக்சுவலாக இந்த இதில் நிறைய பேர் இன்னும் வரல, அது எப்படின்னு தெரில, என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணது இல்லை. ஃபஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணனால ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. என்ன அதுக்கப்புறம் திருப்பியா? சரி, ஓகே சரி, ஓகே. இது ப்ரீவியஸாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை சொல்ல மறந்துட்டேன். ப்ரீவியஸாக இந்த குரூப் வந்து ஒரு 12 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருந்தோம். வர்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 10-15 பேர் வருவோம், அப்படியே சர்ச்சோ சுற்றுவோம், அப்படியே ஒரு டீயை சாப்பிடுவோம், திருப்பி வந்து சுற்றிட்டு திருப்பி ஓடி போயிடுவோம். இப்போ லாஸ்ட் டைம் சொன்னப்போ 25th இயர்னு சொன்னோன்னே நான் ஒரு ஆள் பண்ண முடியாது அப்படின்னோடனே அப்புறம் காளி சொன்னா டே வா பண்ணுவோம் அப்படின்னா, உடனே டே இது காசு இதெல்லாம் விளையாடும், நம்மளுக்கு அது நம்ம கேரக்டர் செட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஒரு 5 பசங்க சேர்ந்தானுங்க, வரதராஜன், சேக்கு, காளி, அலெக்ஸு, 5 பேர் சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு தில் வந்துருச்சு, ஓகே பண்ணிடலாம் எப்படியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டானுங்க. அதில் காளி வந்து ஒரு 75% ஒர்க்கு அவன் மேலேயே கொடுத்துட்டோம். அவன் ஆக்சுவலி என்னென்னா நாங்கள்லாம் அப்படியே ஏமாற்றி அவன் மேலே கொடுத்துட்டு அவனே ஒர்க்கு இது பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி காளி நீ பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே முடிச்சிட்ருவான். ஸோ இந்த இது ஆர்கனைஸ் பண்ணது மெயினாக வந்து காளிக்கு தான் சேரும், அது பெஸ்ட்டு. அருட்தந்தை அதிபர், அருட்தந்தை கென்னடி, அருட்தந்தை யாகு, அருட்தந்தை சைமன் நால்வரையும் மேடைக்கு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருட்தந்தையர்களே, ஆசிரிய பெருமக்களே, நெஞ்சிற்கினிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், இருந்தாலும் நிகழ்ச்சியினுடைய நேர்த்தி கருதி வரவேற்புரை தர வேண்டும் என்று நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு வரவேற்புரை தருவதற்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்ன தகுதி அப்படின்னு சொன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து மாணவர்களில் ஒருவனாக, முன்னாள் மாணவர்களில் ஒருவனாக, நண்பர்களில் ஒருவனாக
இன்று இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும் முன்னால் இங்கே பணியாற்றிய அருட்தந்தையருக்கும் இங்கே பணியாற்றிய ஆசிரிய அலுவலக பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக உங்களை வரவேற்பதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆகவே உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். சரி, அவங்கள வரவேற்றாச்சு. இன்னைக்கு கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இங்க வந்திருக்கக்கூடிய மற்றவர்களை வரவேற்பதற்கு கூட எனக்கு ஒரு தகுதி இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த கேதரிங்ல ஒரே ஃபாதர், இயேசு சபையில இன்று அருட்தந்தையாக இருக்கிறேன். நான் இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த தூய மரியன்னை மேல்நிலை பள்ளியினுடைய நிர்வாகத்தில் ஒருவனாக இல்லை என்றாலும் கூட இயேசு சபையில் ஒருவன் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையில இங்க வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களை வருக வருக என அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறேன். ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நம்ம எல்லோருக்குமே தெரியும், இது இன்று இந்த நிகழ்வு நடந்தாலும் நம்முடைய நண்பர்கள் சொன்னது மாதிரி ஒரு சிலர், நம்முடைய நண்பர்களுள் ஒரு சிலர் எடுத்த பெருமுயற்சியினுடைய பலன் இது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவங்க தான் திரும்ப 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 எவனையும் விடலை, யார் யாரெல்லாம் தெரியுமோ தெரியாதோ எல்லாரையும் இணைத்து இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. எனக்குள்ள வந்த கேள்வி, இது ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நடக்கணும்? எதுக்காக நாம் எல்லாம் வேலையை விட்டுட்டு வரணும்? நம்ம இங்க படிச்சோம், சரி, என்றோ படித்து முடித்து விட்டு போய்விட்டோம். இன்னைக்கு வாழ்க்கை நம்ம எங்கோ பல திசைகளில் அழைத்து கொண்டு போய்விட்டது. இருந்தாலும் இவ்வளவு பிரயாசைப்பட்டு எதற்காக நாம் இங்கே திரும்பவும் கூடி வரணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தேன். அந்த கேள்வியினுடைய பதிலாக நானே கண்டுபிடித்தது, ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு தாயினுடைய கருவறை மிக மிக அவசியம். நாம எல்லோருமே இன்று இப்படி ஒரு சூழலிலே உடல் ரீதியாக இருப்பதற்கு அம்மாவினுடைய வயிற்றில் கருவாக உருவான அந்த நேரம் தொட்டு நாம் பெற்ற அந்த வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உடல் வளர்ச்சி. அறிவு வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு பாடசாலைகள், பள்ளிகள், கல்லூரிகள், வகுப்பறைகள் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கான கருவறை. கல்லூரிகள் முக்கியமாக இருந்தாலும் கல்லூரியில ஒரு மனிதன் மேம்பட்ட அறிவை பெறுவதற்கு தொடக்கமாக பள்ளிகளுடைய வகுப்பறைகள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதாக நான் கருதுகிறேன், உணர்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் எல்லோருமே, அருட்தந்தையர்கள் எல்லோருமே நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு வித்திட்டு, இன்னைக்கு ஒரு அசோசியேட் ப்ரொஃபசர் இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிறாரு, இன்ஜினியரிங் காலேஜில் PhD முடிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ துறைகள்ல நாமெல்லாம் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அந்த அறிவு உயரத்தை நமக்கு காட்டிய இடம், அறிவுக்கான கருவறை இந்த பள்ளி. கருவிலே சுமந்து நமக்கு அந்த உரு கொடுத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த அருட்தந்தையர்களும் ஆசிரிய பெருமக்களும். ஆகவே எவ்வளவு வேலை இருந்தாலும் இங்கே வர்றது தகுதியானது அப்படின்னு நான் கருதுகிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், இது எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் சேர்ந்து வருவதற்கு முயற்சி செஞ்சால் இன்னும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு பலப்படும், இந்த பள்ளிக்கும் நமக்குமான உறவும் பலப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்தந்தை ஹென்றி ஜெரோம் அவர்களுக்கு காளிராஜ் பொன்னாடை போர்த்தி சமர்ப்பிக்கிறார். பள்ளியின் தாளாளர் அதிபர் அவர்களுக்கு, அடுத்து தலைமை ஆசிரியருக்கு ஷேக் சிக்கந்தர், அருட்தந்தை சைமன் ராஜ் அவர்களுக்கு ஷேக் சிக்கந்தர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அருட்தந்தை கென்னடி அவர்களுக்கு, அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்களுக்கு சரவணராஜ் பொன்னாடை போர்த்தி கௌரவி. அருட்தந்தை யாகு அவர்களுக்கு எல்லோரும் அடிமனதிலும் நங்கூரம் போட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் அருட்தந்தை யாகு அவர்களுக்கு சுதாகர் நடைபெறுத்துவார். பாசத்துக்குரிய சிவலிங்க ஐயா, சி பாலாஜி, சி பாலாஜி, சி பாலாஜி, பாலாஜி
சந்தானையா ஐசக் சாந்தாராம் சார் இல்லை அவங்க இறங்கி அடுத்து சாந்தாராம் ஐயா எபினேசர் ஐயா ஐசக் பேட்ரிக் ஐசக் எபினேசர் ஐயா கொஞ்சம் முன்னாடி அந்தோன்ராஜ் சார் அண்ணா ஒரே நிமிஷம் அந்த நான் சொல்கிறேன் முன்னாடி வர சொல்லிடுறேன். நான் சொல்ற இந்த நபர்கள் மட்டும் தயவு கொடுத்து முன்னாடி வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேட்ரிக் ஐசக், அஜித் குமார், விஜயகுமார், ஜெகன் ஆனந்த், ஆனந்த் குமார், முஜிபுர் ரகுமான், ஜிஎம் சரவணகுமார், மதன், ராம்குமார் ராஜா, மாசிலாமணி. நமது பாசத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அப்படியே எழுந்து நின்றால் நன்றாக இருக்கும். ஆசிரியர் பேர் சொல்லு பேர். அந்தோன்ராஜ் சார், அடுத்து இறுதிராஜ் சார், பழனிக்குமார், பாஷன் அண்ணே, பழனிக்குமார், பால்பாண்டி சார் முன்னாடி அவங்களுக்கு வரிசையா கொடுங்க. அடுத்து செபஸ்தியன் அண்ணன், பால்பாண்டி சார், ஆள் இருக்காங்கல்ல, அம்ப்ரோஸ் ஐயா, அம்புரோஸ், பால்பாண்டி சார், அம்ப்ரோஸ் ஐயா, அந்தோன்ராஜ் சார், ஆரோக்கிய ஸ்ரீதர் சார், ஆரோக்கியசாமி சார், ஸ்ரீதர் ஜலாலுதீன் முன்னாடி வர கார்த்திகேயன் சார், சந்தியாகண்ணன், ஜெயக்குமார், சந்தியாகண்ணன், மோசஸ் அண்ணன், டோமினிக் சார், முன்னாள் தலைமை ஆசிரியர், அங்க கொடுத்துருங்க, அம்ப்ரோஸ் அண்ணன், வேற யாராவது விட்டுருக்கோம். இருக்கு சார் இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்க. மோசஸ் அண்ணன் இருக்காங்க, டோமினிக் சார் இருக்காங்க, அம்ப்ரோஸ் அண்ணன் இருக்காங்க. அடுத்து டோமினிக் சாருக்கு, ஸ்ரீதர் டோமினிக் சாருக்கு பொன்னாடி பொறுத்துக்கிறார். அடுத்து இங்க முன்னாடி அம்ப்ரோஸ் அண்ணன், ஜெயக்குமார், அம்புராஸ் அண்ணனுக்கு முன்னாடி இறுதி அமல்ராஜ் சார், இங்க சார்ஸ் இருக்காங்க, இங்க இருக்காங்க, அலெக்சி சார், அலெக்ஸ் சார் நீதான் போகணும். ஆமா, இறுதி அமல்ராஜ் சார், வெயிட் அலெக்ஸ் சார் இருக்காங்க, அலெக்சிஸ் சார், இன்னொரு அலெக்ஸ், ரெஜி சார் இருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுங்க சார். சார் 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 நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க. அடுத்து மைக்கேல் சார் இருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். பால் அவ்வளோதானே, பால் அவ்வளோதானே. இவங்களுக்கு ஆமாம். அடுத்து மைக்கேல் சார் இருக்காங்க. முன்னாள் நிர்வாகி இது பொறுப்பில் இருக்கிறவங்கள சொல்லிடுங்க. துணை செயலாளர், துணை தலைவர், பிரபார செக்ரட்டரி, நான் பொருளாளர். முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகளான செயலாளர் பிரபாகரன் அவர்களுக்கும் பொருளாளர் பாலன் அவர்கள் பாலராஜன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு சந்திரன் அவர்களுக்கும் கிங்ஸ்டாவா ஜீசஸ் வா முன்னாடி வா, கூப்பிடு, மக்களை கூப்பிட வா சீக்கிரம் வா, சந்திரன் கூப்பிடு. ஏய் சந்திரன் ரகுநாதன், பிரசன்னா, மகேந்திரன், விஜயந்தன், ரகுநாதன், விஜயந்தன், பிரசன்னா, மகேந்திரன், மகேந்திரா, மகேந்திரா பாக்யா, முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொருளாளர் திரு பாலராஜன் அவர்களுக்கு மகேந்திரன். நன்றி.
தாமதமாக வந்த நண்பர்கள் தயவு கூர்ந்து முன்வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாமதமாக வந்த நண்பர்கள் தயவு கூர்ந்து முன்வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் மதன் குமார். 12th டி ரேடியோ டெலிவிஷன் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அப்படின்ற குரூப் 4th குரூப்பில் படித்தேன். சோதரம் சிலரை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நேரடியாக வந்து நீங்கள் இப்போ அட்ரஸ் கேட்டேன்னு கூட அன்னைக்கு பார்த்த முகத்தை என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை. சோதரமி இனி இப்போ உள்ளே வரும்போது நிறைய விஷயத்தை நான் என்ன செய்வது மாற்றமாக பார்க்க முடியுதுச்சு. கோல்டன் பிளாசா ஞாபகம் வந்துச்சு, பக்கத்தில் இருக்க அருண் ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துச்சு, அப்புறமேட்டு அந்த என்ன பண்ணுறோம் சொல்லிடுறேன், அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ரொம்ப அந்த பெப்சி ஐஸ்கிரீம் 50 பைசாவுக்கு வாங்கி ஊதி டப்புன்னு உடச்ச அந்த நிகழ்வுலாம் ஞாபகம் வந்துச்சு. அலெக்ஸ் சார் எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்து அலெக்ஸ் சார் நேரடியாக பார்க்கும்போது என்னால் முடியல. இப்போ நான் வந்து நான் ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறேன். சோதரம் சர்வே காலனி எனக்கு வீடு இருக்குது. எனக்கு 2 மகன்கள். ஒருத்தர் பேர் அன்பு ஜெபஜோயல், இன்னொருத்தர் பேர் அன்பு ஜோகன்ராஜன் வைத்திருக்கிறேன். என் மனைவி சோதரம் பிடபிள்யூல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அது போக சோதரம் அவர்கள் வல்லபா வித்யாலயில் இருவரும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மீண்டும் எங்களை இந்த நிகழ்வுக்கு கூட்டி சேர்த்ததுக்கு முதல்ல எனக்கு கால் பண்ணது காளி மட்டும்தான். சோதரம் காளிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் நம்பரை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு இடத்துல என் நம்பர் சிக்கிருச்சு போல இருக்கு. என்னை மறக்காம வச்சிருந்த அந்த நம்பர் வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை கேட்ட உடனே அன்னையிலேருந்து ஒரு எக்ஸைட்டிங் தான். இப்போ எப்படி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. நிறைய மைக்கை பிடிச்சி பேசினாலும் எனக்கு இப்போ வார்த்தை தடுக்கிறது. தேங்க்யூ. தேங்க்யூ. அதான் இப்போ வந்து சுருக்கமாக அறிமுகம் சொல்லணும். ஏன்னா அடுத்த வேலை நிறையா இருக்குது. இவர் வந்து நம்ம கிளாஸ்மேட்ஸ் பாதி பேருக்கு தெரியாது. இப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. மதுரை தெற்குவாசலில் வந்து இன்ஸ்பெக்டர்னா போனவன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். பேஸ்பால் பிளேயரு, ஸ்கூலில் ஆனால் விளாடல. பேர் வெங்கடேஷ். 3rd எப்படி சொல்கிறது, சி செக்ஷன் நாங்களாம். நான் தேவா, கிறிஸ்டோஃபரு. 3rd செக்ஷன் மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்களேன் பார்ப்போம். ஓகே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. இப்போ பார்க்குறதுக்காண்டி நேற்று நைட்டு எலெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பழனி. நான் நேற்று நைட்டு நம்ம எல்லாம் மீட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. எனி ஒன்று ஹெல்ப்பு போலீஸ் சம்மந்தமாக எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எனி ஒன்று ஹெல்ப் பண்ணாலும் கால் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. 2 வீலரில் மாட்டினாலும் இல்லை, லைசன்ஸ் இல்லாட்டி கால் பண்ணாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவாசகாயன். 12th சியில் படித்தேன். பேஸ்கெட்பால் பிளேயரு. 12th சி பேஸ்கெட்பால் பிளேயரு. நான் இப்போ சரசி நாராயண் காலேஜில் லேபர் ஸ்டாண்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொடுத்த மாப்பிள்ளை சரவணே காலி இல்லையா, இதெல்லாம் பெரிய விஷயம்யா. இந்த நேரத்தில் என்ன விஷயம்னா, இவங்களை நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்துருக்காங்க. 25 வருஷமாக பல நண்பர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அதை அடையாளம் காமிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்த நண்பருக்கு நன்றி. மித்த நண்பர்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். வாத்தியார்ஸ்லாம் நிறைய பேரை பார்க்குறோம். ஃபாதர் ஃபாதருக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவர் பேஸ்கெட்பாலுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஃபாதர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. லியோனி பட்டிமன்றத்திலாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அதை ப்ரோக்ராம் நடத்தி தான் இந்த பேஸ்பால் கிரவுண்டே போட்டார். அதெல்லாம் பயங்கரமாக ஃபாதர் பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. சாருகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த விழாவை சிறப்பாக நடக்கும். இன்னும் சிறப்பாக பயணிப்போம். அதில் கண்டிப்பாக நன்றி. வணக்கம். என் பேர் ஜெயமுத்து. நான் பாஸ்கெட்பால் பிளேயர். நானும் தேவா, வெங்கட் எல்லாமே வந்து 12th சியில் படித்தோம். இங்கே முதல்ல தான் இங்கே ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி சண்டே விளையாட வந்துடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நானும் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். 12th சி எல்லாம் வராங்களா, ஒரே செட்டு தான். படித்தார். என் பேர் நாராயணன். நாங்கள் வந்து சாருடைய கீப்பிட்டு பண்ணோம். அதுபோக ஃபாதருடைய அட்வைஸ்னால எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. தொழில் மூலியமாக நிறையா பழகிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கடை வச்சோம், எங்கள் அப்பா வச்சு கொடுத்தாரு. இப்போ நாங்கள் 3 எண்ணெய் கடை வச்சுருக்கோம், ஆயில் ஸ்டோரு. நல்லா படிப்பு சம்மந்தமாக எல்லாமே நல்லா பண்ணலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு நான் இன்ன வரைக்கும் நாங்கள் 27 வருஷம் ஆனாலும் இன்னும் நாங்கள் ஒரு 7-8 பேர் ஃப்ரெண்டாகவே இருக்கோம். அது வந்து இவங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்க ஜீப் டிரைவர் வந்து வருவார். என்ன சார் என்ன கடையில் வந்து இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. என் ஓல்டு ஸ்டூடெண்ட் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படின்னாரு. அதை கூப்பிட்டு வரும்போது எனக்கே ஒரு அப்படியே புல்லு அடிக்கும். இன்ன வரைக்குமா நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாரு.
அது ஒரு ரொம்ப போய் போலீஸ் வண்டியா கூப்பிட்றான்னு சொல்லி தான் பதட்டத்தில் வந்தது. சரிங்களா, சைரன் போட்டு வந்து வண்டி நின்ற உடனே பிளாட்ஃபாரத்தில் இதெல்லாம் பாக்ஸ்லாம் வச்சுருக்கோன்னே போச்சா நம்ம எடுக்க சொல்லிட்டாங்கன்னு பதட்டத்தில் வண்டி வைக்கிற உடனே தான் அப்படின்றேன். அது தப்பா நினைச்சிருவாங்க. நன்றி. பள்ளி. என் பேர் பழனிக்குமார். நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, ஆவரேஜ் இல்லை, லோ இல்லை, நான் எந்த ஸ்டேஜ்னு எனக்கே தெரியல. பொதுவாக ஸ்டேஜ் ஃபியர் எல்லாத்துக்கும் இருக்கும். சார் முத சந்தேகம் ஃபாதர் தான் அந்த மேக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது என்னை ஏற்றி விட்டார். அப்போ ஒரு பாட்டுலாம் பாடினேன், இப்போ பாட விரும்பலை. ஸோ அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சரி இல்லை உட்காந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு மெமட்டோ வந்து முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நம்ம பேட்சின் சார்பாக கொடுக்குறோம். வாங்க. அதிபர் தந்தை அவர்களும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிபர் தந்தையை வாழ்த்துறை வழங்க வருமாறு தலைமையிடம் கேட்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் பேசக்கூடிய நிலையில் இல்லை, நீங்களும் கேட்கக்கூடிய நிலையில் இல்லை. நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் என்னுடைய மனநிலையும் அதே நன்றி உணர்வோடு இருக்கிறேன். நீங்கள் 25வது வருடத்தை முடிக்கிறீங்க, நான் 45வது வருடத்தை முடிக்கிறேன். இந்த பள்ளியில் படித்து இது எனக்கு 45 ஆண்டு முடிவடைகின்றது, 12th ஸ்டாண்டர்ட். அதனால் எந்த மனநிலை நீங்கள் எல்லாம் பேசும்போது அதே வைப்பு எனக்கு இருந்துச்சு. உங்கள்கிட்ட நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லும்போது இருக்கின்ற அந்த வைப்பு எனக்கு இருக்குது. நானும் எங்களுடைய கூட்டம் வந்து அதே மாதிரி தான் பேசுவேன் இந்த பள்ளியை பற்றி. அவ்வளோதான். இந்த அலுமினை மீட்டிங் வந்து இந்த நடக்கிற இந்த வளாகத்தில் நடக்கிற கூட்டத்தில் ரொம்ப பிடித்தது என்னன்னா அந்த அலுமினை மீட்டிங். ஏன்னா இது ஒன்று தான் எங்களுக்கு வந்து ஒரு 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 நிலை இதே காமிக்கும், ஒரு டிரெக்ஷனை காமிக்கும். இதில் என்னென்னா இங்கே வந்தவங்க வந்து ஒரு சிலர் இப்படி பேசும்போது நானும் இவரும் 1981 படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று கூட இருக்க சொல்லுவாங்க, அவர் இங்கே இருக்கும்போது படிக்கவே இல்லை, பொய் சொல்கிறா. அது மாதிரி தான் இருக்கு நம்ம அலுமினி மீட்டிங் எல்லாமே. நம்ம பழைய நினைவுகள் வந்து நம்மளை நல்லா தூண்டி விடும் நிறைய. இயேசு சபை மாதிரியான ஒரு நிறுவனம் எந்த உலகத்தில் எந்த நிறுவனமும் இயேசு சபையை போல அந்த பழைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்களை மதிப்பது கிடையாது. ஏன்னா இது நான் நிறைய பார்த்துருக்கேன். இங்கே வந்து உலகளாவிய அளவிலேயே எல்லா இடங்களிலும் இருக்கின்ற இயேசு சபை கல்லூரிகள் பள்ளிகளில் இந்த முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்பும் பங்கேற்பும் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் ஜாயின்னு வச்சுருக்கோம், ஜாட்டுன்னு வச்சுருக்கோம், ஊஜான்னு வச்சுருக்கோம். இதெல்லாமே நம்ம எங்களுக்கு தெரியுது. உலகளாவிய அளவில் இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒன்று இந்த கல்வி நிறுவனம். அதனால் இதில் நம்ம எல்லாருமே படித்து வந்திருக்கின்றோம். நமக்கு மனது முழுவதும் நன்றி உணர்வு நிறைந்திருக்கின்றது. இந்த பங்களிப்புன்றது பேசினேன். எங்களுக்கு என்ன நல்ல தெரியுதுன்னா, நீங்கள் பேசும்போது ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது ஓகே வி ஆர் ஆன் ரைட் ட்ராக்னு எனக்கு புரியுது. இப்போ ஒரு அதிபராக இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக நான் இங்கே உட்கார்ந்து நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது வி ஆர் ஆன் ரைட் ட்ராக்னு தெரியுது. ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சேட்டை பண்ணுறான், அது பண்ணுறான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அது இது மீட்டிங் அது இதுன்னு போடுறோம். ஆனால் முடிந்து ஒரு 10-20 வருடம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வளர்ந்துருக்கின்ற விதத்தை பார்க்கும்போது. அப்போ இந்த பள்ளியானது இது வந்து ஒரு மேஜிக் லேண்டு. இது இல்லை, இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேஜிக் லேண்ட். அந்த அளவிற்கு இந்த தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி நம்ம எல்லாரையுமே வளர்த்திருக்கு. அதனால உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்கின்றேன். உங்களுடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் பேட்ச்லாம் வந்திருந்தா ஒரு வேளை இந்த மாதிரியெல்லாம் போட்டு காமிச்சிருக்க மாட்டோம். அது பழைய பேட்ச்சு. இப்போ நீங்கள் வந்த உடனே எல்லா நண்பர்களையும் கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த நிர்வாக குழுவுக்கு நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது
இது வந்து இவ்வளவு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். நானும் என்னுடைய நண்பரை ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன் என்னுடைய கிளாஸில் உட்கார்ந்துருந்தவரை இது வரைக்கும். இந்த 2 வருடமா இங்கே இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய பேரை பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இவ்வளவு சேர்த்துருக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய பணி. எனவே அந்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட வகையில் நன்றியோடு பாராட்டிக் கொள்கின்றேன். இது மிகப்பெரிய பணி. இது வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. என்னமே அடுத்த வருடம் அடுத்த 25வது ஆண்டு, அதுக்கு அடுத்த வருடம் அடுத்த, அப்போ இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். 2 வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்து தயாரித்தோம்னா அடுத்த வருடம் வந்து 25வது ஆண்டை முடிக்கிறவங்க அடுத்த வருடம் கூறலாம். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறும். நமது பள்ளியினுடைய ஒரு பழக்கமாகவே இது மாறும். அது இன்னும் நல்லா இருக்கும். உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது கட்டாயம். ஆசிரியர்களுக்கு முன்னால் நம்ம நன்றி உணர்வோடு இங்கே இருக்கிறோம். இந்த பள்ளி பழைய முன்னாள் மாணவர்களை நம்பி இருக்கின்றது. எல்லா வகையிலையுமே அது வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நாங்கள் அப்பப்போ உங்கள்கிட்ட தொந்தரவு பண்ணுவோம், கேட்போம், அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். நிறைய பேர் செய்கிறாங்க, மனதார செய்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எதையுமே எடுத்து செய்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னா நம்ம 4 பேர்கிட்ட கேட்போம், அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம மாணவர்கள் இருக்காங்க செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு அப்போ அந்த நன்றி உணர்வுலேருந்து வர்ற எந்த செயல்பாடும் நமக்கு பேர்டனாக இருக்காது, இல்லை ஒரு பெரிய தொந்தரவாக இருக்காது. நம்ம ஏன்னா மனது முழுவதும் நன்றியோடு இருக்கின்றோம். ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கள் மனசில் இருக்குது. நமது பள்ளியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒன்றுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ஃபாதர் பேசுவார். நீங்கள் பேசுங்க, நான் வந்து சும்மா கேட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தொடர்ந்து செலுத்தணும். இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு ஆரம்பம் நான் நினைக்கிறேன். இனிமேல் முதற்கொண்டு இதுபோல 25வது ஆண்டை நிறைவு செய்கின்ற முன்னாள் மாணவர்களை தொடர்ந்து நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருப்போம். அதற்கு முன்னெடுப்பு செய்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் உறுதி கூறி உங்கள் அனைவரையும் பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி. அடுத்ததாக நமது எல்லாருக்கும் பிடிச்ச ஃபாதர் திரு யாக ஃபாதர் அவர்களை வந்து பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துறை வழங்க நமது அருட்தந்தை யாக அவர்களை அழைக்கின்றோம். அருள் தந்தை அதிபர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, அருள் தந்தை கெனடி அவர்களே, இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மன்றத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, எனது அருமை ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, மாணவர்களே, உங்களையெல்லாம் நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிபர் சொன்னது மாதிரி இதை யூனிஃபை பண்ண அந்த குரூப்புக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதில் 2 பேர், அது ஒரு ஆள் வந்து சகாயமே என்கிட்ட நேரடியாக பேசி நீங்கள் வந்துடணும், அவசியம் வரணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னேன். இருந்தாலும் நான் அவாய்ட் பண்ணாமல் இந்த இதுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த 25வது ஆண்டு குரூப்போட நான் இந்த பள்ளியை விட்டு மாற்றலாகிவிட்டேன். சரிண்ணா, 2000 ஷார்ப் இங்கேருந்து நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி திண்டுக்கலுக்கு போனேன். அதனால் இந்த குரூப்போடு நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருந்துக்கேன். உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மாணவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது தான் அதிகமாக இருக்குது. நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், இந்த 25 வருஷத்தை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் எனக்கு வந்து டிசிப்ளின் சொல்லி கொடுத்தீங்க. சும்மா வந்துடாத, வீசுங்கை வெறுங்கைமா வந்து பாடம் நடத்த வராத, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, 4 விஷயத்தை சொல்லு, நல்லதை சொல்லு, நேரத்தை ஒப்பைத்தாத அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் ஓரியூர்லேருந்து வந்தேன். ஆனால் ஓரியூருடைய ஈத்தாசம் இங்கே உள்ள ஈத்தாசம் வித்தியாசம். நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த மாதிரி இருக்க முடியாது, அவருடைய மைண்ட் செட்லாம் வித்தியாசமாக இருக்கும், இங்கே இருக்கிற பேருடைய மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக நான் உங்கள் வேகத்துக்காகவே நானும் கொஞ்சம் வேகமாகவே வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதனால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி என்னை வழிநடத்திய உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதனடா ரிவர்ஸ் கேர் போடுறாருன்னு நினைக்காதீங்க, இதான் உண்மை. அதனால் நீங்கள் பல நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறீர்கள். இன்னொரு படி அதுலேயும் நீங்கள் மேலே முன்னேறி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான கூட்டத்தை நீங்கள் வலுப்படுத்தி உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நான் இறைவனை இறங்குகிறேன். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு சிலர் என்கிட்ட படித்து போன மாணவர்கள், தலை சிறந்த மாணவர்கள் இருக்காங்க. சிவபாலன் நான் உங்களுக்கு சொல்லணும், ஆல் இண்டியா ஃபார் பேஸ்கெட்பால் பிளேயர், வாலிபால் பிளேயர். என்னுடைய மாணவர் சகாயராஜ் ஏஎஸ் சபையில் ஒரு சத்தான முத்தான ஒரு துறவி. சந்திரன் தமிழ்
காதல் கடலாக இருக்கக்கூடிய சந்திரன் என்னுடைய மாணவர். அதே போலவே பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் நாகர்கோயிலுடைய சிஓவாக இருக்கிறார். நான் அப்படி ஒரு சில குறிப்பிட்டு மட்டும் சொல்லி நினைக்காதீங்க, எல்லாருமே தலை சார்ந்தவங்கதான். எனவே உங்களை நான் வாழ்த்து மொழிகிறேன், உச்சம் தொட வேண்டும் என்று சொல்லி இறைஞ்சி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருத்தந்தை அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் தந்தை அதிபர் அவர்களுக்கும், இயக்குனர் தந்தை ஜான் கென்னடி அவர்களுக்கும், அவர் தந்தை யாகு அவர்களுக்கும், முன்னாள் ஆசிரியர்களுக்கும், முன்னாள் மாணவர்கள் உங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வழக்கமாக நாங்கள் வகுப்பறையில் சொல்லுவோம், மாணவர்களை திருத்தும் பொழுதும் சரி, கண்டிக்கும் பொழுதும் சரி ஒன்று சொல்லுவோம். அங்கே பெற்றோர்கள் வரும் பொழுது, உங்கள் பையன் படித்து பின்னாலே அவன் பள்ளிக்கு ஏதாவது செய்வான் அல்லது ஆசிரியர்களுக்கு ஏதாவது செய்வான் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் செய்யறதில்லை. எந்த மற்ற பிசினஸை விட மாணவர்களை தங்கள் பிள்ளையை விட மேலாக நினைத்து வளர்த்தெடுப்பதுதான் இங்கே உள்ள பள்ளி அல்லது ஆசிரியருடைய பொறுப்பு. அந்த வகையிலே நீங்கள் பின்னாலே உயர்ந்த நிலையிலே பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அந்த வகையில் நீங்கள் இன்று 25 ஆண்டுகள் முடித்து பல்வேறு துறைகளிலே நீங்கள் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள், சாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை பார்க்கும் பொழுது உங்களது மகிழ்ச்சியோடு நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த மகிழ்ச்சியை அனைத்து இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல்வேறு துறைகளிலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஏதோ 12வது படிக்கும் பொழுது உங்களை கடத்தி விடுவதல்ல, மாறாக வளர்த்து விடுவதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களோடு நான் கேட்டு மகிழலாம் என்று நினைக்கின்றேன். அரசு துறையிலே இப்பொழுது எத்தனை பேர் வேலை செய்கின்றீர்கள்? அரசு துறையில் ஓகே. சுயமாக தொழில் தொடங்கி எத்தனை பேர் வேலை செய்கின்றீர்கள்? சுய தொழில் ஆரம்பித்து. ஓகே, நன்றி. ஐடி கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கின்றீர்கள்? ஓகே. பிறகு தொழிற்சாலைகளோ அல்லது கம்பெனிகளிலோ எத்தனை பேர் வேலை செய்கின்றீர்கள்? ஓகே. அல்ல லாயராக, டாக்டராக, இன்ஜினியராக எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? ப்ரொஃபஷனலாக, அட்வொகேட். ஓகே. எதுவும் கேட்காத இருக்கா? டீச்சிங் அந்த மாதிரி. ஓகே. இவ்வாறாக பல துறைகளிலும் உங்களை ஒரு ஆளுமை மிக்கவர்களாக வளர்த்தெடுப்பதுதான் ஒரு பள்ளியினுடைய ஒரு மனநிலை. எனவே அந்த வகையிலே உங்களை வளர்த்தெடுத்திருக்கின்ற இந்த தாய்க்கு நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நினைத்து வந்ததுக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தாயான மரியன்னை மேல்நிலைப் பள்ளிக்கு நீங்கள் திரும்பி வந்து அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்கள். ஏப்பா, இப்படி ஆர்கனைசேஷன் நாங்கள் தான் தூண்டி விட்ட அந்த காரியத்தை தூண்டி விட்டவங்களுக்கு அருள் தந்தை அதிபர், தலைமை ஆசிரியர், நம்முடைய யாக தந்தை, மற்ற ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்கிறீங்க, முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள். ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து, எனக்கு வந்த உடனே இந்த ஆண்டு துவங்கும் போதே சில முன்னாள் மாணவர்கள் தொடர்பு இருக்கீங்க. உடைக்கிறது அப்புறம் உடைங்க. சரி. அதில் வந்து நான் முதல்ல சரவணன் பார்த்தேப்பா 25 வருஷம் முடியலப்பா உங்களுக்கு, ஒரு 25 வருஷம் கூடுகை வைப்பமானு ஒரு கருத்தை முதல்ல விதைச்சிட்ட. அந்த கருத்தை விதைச்சதுக்கு அப்புறம் சரவணன் காளிராஜும் பம்பரமாக செயல்பட்டு உண்மையிலேயே இது பிரமாண்டமாக இருக்குது. எனக்கு புல்லரிக்கக்கூடிய பிரமாண்டமான நிகழ்வாக இத்தனை பேரை ஒன்றா சேர்த்து கொண்டு இருப்பது மிக மிக அருமையான. ஆகவே இதற்கு கருவாக உருவாக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்கள், குறிப்பாக சரவணா, காளிராஜ் 2 பேருக்குமே மிக குறிப்பாக அருமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனதார்ந்த நன்றி. நீங்கள் எல்லாம் பெருமையோடு இன்று புகழோடு பணியில் அமர்ந்திருக்கிறீர்கள். பார்க்கும்போது அதுதான் எங்களுக்கு பெருமை. என் மாணவன் மிகச் சிறப்பாக இருக்கிறான் என்று கேள்விப்படுகிற ஆசிரியர் தான், அதான் பெருமை. அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டதை பார்க்கும்போது எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கிறீங்க,
அதுவும் நீங்கள் சொன்னது மரியன்னை மேல்நிலை பள்ளியால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் சொல்லும்போது மிக மிக அருமையாக இருக்கிறது. இப்போ சில முடிவுகள் மட்டும் பண்ணுவோம். முடிவுகள் இப்போ பண்ண வேணாம். நான் வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அந்த முடிவுகளை சொல்லிவிட்டு போகிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். இதுதான் துவக்கம். இன்றைக்கு துவங்குகிறோம். இந்த துவக்கமானது குறைந்தபட்சம் ஆண்டுக்கு, மற்றபடி இப்படி குவார்டர்லாம் சந்திக்க தேவையில்லை. ஆக ஆண்டுக்கு ஒரு முறையாக சந்திப்போம். முடிஞ்சால் நம்ம வந்து இந்த ஜனவரி 26 வச்சுக்கலாமா, 25 இன்னைக்கு லீவுனால வச்சுக்கிறோம், 26 பொங்கல் வச்சுக்கலாமா? இப்போ பொங்கல் அது பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. அது இப்போவே இன்றைக்கு நீங்கள் அதை முடிவு செய்து அறிவித்து விட்டீர்கள் என்றால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு கொஞ்சம் குறிச்சுங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் முடிவு ஆண்டுக்கு நமக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு எப்பொழுது வசதியாக இருக்குமோ அந்த தேதியை டென்டேட்டிவ் ஜனவரி 14 ஜனவரி 15 இப்போயே முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா மாறப்படுறதில்லை. அது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒன்றாவது. ரெண்டாவது, எங்களுடைய அலுமினை இந்த ஆண்டு செயல்பாடுகள் மிக பிரமாண்டமான செயல்பாடுகள். இந்த அலுமினுடைய முக்கியமான இலக்கு என்னன்னாக்க, இன்று படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு உதவியாக இருப்பது, நாம் படித்த பள்ளியின் வளங்களை பெருக்குவது, வசதிகளை பெருக்குவது. இன்றைய மாணவர்கள் நாம் நீங்க பல பேர் சொன்னீங்கல்ல, உள்ள வரும்போது நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. அதெல்லாம் முன்னாள் மாணவர்கள் செய்த மாற்றங்கள். இந்த அரங்கத்தை வெளியே பாருங்க, அலுமினி அசோசியேஷன் ஹால் தான். நீங்க தான். ஆக நீங்கள் தான் பள்ளியை வளர்த்தெடுக்க வேண்டிய அச்சாணியாக இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் நடத்துவோம், காலத்திற்கு ஏற்றபடி பள்ளியை நடத்துவோம். நீங்கள் தான் இதற்கு உரமாக இருந்து இன்னும் வளர்த்து விட வேண்டும் இந்த பள்ளியை. அந்த முறையில் இந்த ஆண்டு நிறைய செயல்பாடுகள் முன்னாள் மாணவர் சங்கம் கொடுத்து செய்திருக்கிறது. உங்களுக்கு காப்பியாக, சாஃப்ட் காப்பியாக அந்த அறிக்கையெல்லாம் அனுப்புகிறோம். உங்களுக்கு சேரும். இனிமேல் தொடர்ந்து பள்ளி செயல்பாடுகளும் முன்னாள் மாணவர் சங்க செயல்பாடுகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து என்னெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும். செய்தி பகிர்ந்து கொள்வோம். ஆகவே அதை செய்வோம். ஆக இரண்டாவது காரியமாக, இந்த 25வது ஆண்டு நினைவாக, சில்வர் ஜூப்ளி பேட்ச் நினைவாக ஏதாவது செஞ்சாகணும். இது கட்டளை, வேண்டுகோள். கட்டளை ஆசிரியர் என்ற முறையில், வேண்டுகோள் நண்பர் என்ற முறையில். ஆக என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ப்ராஜெக்டை மட்டும் கொடுக்குறேன் காளிராஜ் சொன்னோம்னா மற்ற நண்பர்களுக்கு. நீங்கள் அடுத்த ஆண்டு இந்த 25வது பேட்ச், இந்த சில்வர் ஜூப்ளி பேட்ச் கூடுவதற்கு முன்னால் ஒரு 10 வகுப்பறையில் இன்டராக்டிவ் போர்டு வாங்கி வச்சிடணும். இது வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து ஐசிடி, நிறைய பேர் கம்ப்யூட்டர் இருக்கீங்கப்பா. ஐசிடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. இட் ஹாஸ் பி இன்கார்பரேட்டட் இன் டீச்சிங் லேர்னிங். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 வகுப்பறைகள், நீங்கள் சொல்ல எல்லா 12ஆம் கிளாஸ் வகுப்பறைகளும் நாங்கள் பண்ணுறோம். அப்படி அது மாதிரி ஏதாவது டேக் அப் அ ப்ராஜெக்ட். ஏன்னா இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலுமே ஐசிடி கொண்டு வரணும், ரொம்ப தீவிரமாக இருக்கணும். நமக்கு தெரியும், அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகளில் அதனால் நம்ம நிறையா ஃபீஸ்லாம் வாங்கி செய்ய முடியாது. ஆகவே உங்களுடைய ஒரு ப்ராஜெக்டா 25 years சில்வர் ஜூப்ளி ப்ராஜெக்ட், we equip 10 classrooms with ICT facilities at least by next 6 months. பார்த்தீங்கன்னா அது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே 2 வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒன்று, ஆண்டு ஒன்று கண்டிப்பாக இந்த நாளில் சந்திப்போம். இன்றைக்கே முடிவு செஞ்சிருங்க, அதை எல்லாரும் தெரிவிச்சிருங்க. ஒன்று. இரண்டாவது, அடுத்த ஆண்டு மீண்டும் கூடுகைக்கு முன்பாகவே ஒரு 10 வகுப்பறையிலாவது ஐசிடி ஃபெசிலிட்டி. இந்த மாணவர்கள் 99 பேட்ச் created 10 classrooms, ICT classrooms. That is your pride. My school is my pride. That has to be your pride. So this is my humble request. அதனால அதே போல கடைசியாக இந்த முன்னாள் மாணவருடைய அந்த சங்கத்தினுடைய அந்த விண்ணப்ப படிவங்கள் இருக்கிறது, அதை கொடுப்பாங்க, செயலர் நம்முடைய கொடுப்பாங்க. போகிறதுக்கு முன்னால் பதிவு, அதாவது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு நிச்சயமாக அந்த பேட்சை மறக்கவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டீச்சிங் பேட்ச். எனக்கு நானும் எல்போர்டு தான் வந்து கைகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் பார்த்து வச்சிருப்பீங்க, இவரெல்லாம் டீச் பண்ண போறாரு அப்படின்ட்டு. இப்போ 20 வருஷம் முடிச்சு ஓய்வு பெற்று விட்டேன். முதல்ல ஆசிரியர் பள்ளியில் அடியெடுத்து வைத்தது மரியன்னை மேல்நிலை பள்ளி தான். அதுதான் எனக்கு எப்படி என்று சொன்னாங்களோ, நான் இங்கே படித்த மாணவன் என்ற நான் இங்கே முதல்ல எனக்கு ஆசிரியராக உருவாக்கியது இந்த பள்ளி தான். உங்களை உருவாக்கிய இந்த பள்ளி. ஆக பள்ளி என்ற பொதுவான ஒரு கருத்திலே, இன்றைய மாணவர் என்ற பொதுவான ஒரு சிந்தனையிலே, இந்த பள்ளிக்காகவும் மாணவருக்காகவும் முன்னாள் மாணவர் சங்கம் என்றும் இருக்கும், உழைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு மீண்டும் கூடுவோம். நன்றி, வணக்கம். அஃபிஷியலாக நன்றி சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ வந்து நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் 25வது வெள்ளி விழா ஆண்டு நமது பேட்சுக்கு வெள்ளி விழா ஆண்டுக்கு வந்து பெருந்திரளாக வந்திருக்கும்
முதல்ல நண்பர்கள் அனைவருக்கும், நம்மை ஒன்றிணைத்த இந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் அதிபர் தந்தை அவர்களுக்கும், நமது அன்பிற்கினிய யாக தந்தை அவர்களுக்கும், நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொறுப்பாளர் திரு கிரண்டிபாதர் அவர்களுக்கும், மெயினாக வந்து இங்கே வந்திருக்கிற நம்ம ஆசிரியர்கள்லாம் பேசணும். நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் முடிச்சு கிளம்புனே அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், அதனால் யாரும் வெளியில் போயிடாதீங்க, எல்லாம் இங்கேயே தான் இருக்கணும். மொமெண்டோஸ் இருக்குது, இந்த பேக்ஸ் வந்து 4 பேக் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ மொமெண்டோஸ் வந்து எல்லாமே போட்டிருக்கோம், 4 பேர் ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. உங்கள் அனைவருக்கும் எங்கள் பேட்சின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அந்த ஃபோட்டோ எல்லாம் இங்கே எடுத்துருவோம், நல்லா இருக்கும். முன்னால் இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்துங்க. முன்னால் ஒரு சேர் வரிசை நல்லா படிப்படியாக இருக்கலாம், ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ் ஆர்கனைஸ், டீச்சர்ஸ் ப்ளீஸ் ஆர்கனைஸ். எல்லாரும் பேரு கதிரவன். நான் வந்து பேசுறேன். கேக்குதா சீனி? கேக்குதா? பேசு பேசு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கதிரவன் பேசுறேன். நான் யூஎஸ்ல இருக்கேன். உங்க எல்லாரையும் இங்க சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபாதர் யாகு எல்லா ஆசிரியர்களையும் இங்க பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் அலாட். ஓகே, நான் பேசவா? ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயச்சந்திரன். கேக்குதா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயச்சந்திரன். நான் யூஎஸ்ல இருக்கேன். நான் ஸ்கூல் 9th இருந்து 12th வரைக்கும் அங்கே படித்தேன். நான் முக்கியமாக அலெக்சிஸ் சாருக்கும் யாகு ஃபாதருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த டைமில் என்னோட லைஃப் மூல் பண்ணதில் அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னை தெரிய வாய்ப்பு இல்லை, ஈவன் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை, முகம்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் அலெக்சிஸ் சார் அண்ட் யாகு ஃபாதர் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது உங்களை நேரம் பார்க்க முடியல, இருந்தாலும் நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த தேவா, நீ போறியா? ராஜதுரை. ரமேஷ், நீ போறியா? ராஜதுரை பேசு. பரவாயில்ல, அப்படியே ஆடியோ பரவாயில்ல, அப்படியே பேசு. தலைவரே பேசுங்க. புஷ்பாணி பேசு. ராஜதுரை கேக்குங்களா நான் பேசுறது? அனைவருக்கும் வணக்கம். நான்
ராஜதுரை பேசுறேன். பெருமைமிகு தூய்மறையணை பள்ளியில 1வது இருந்து +2 வரைக்கும் நான் இங்க படிச்சிருக்கேன், 12வது வரைக்கும். சோ முதல்ல பேரன்பும் பெருமதிப்பும் லாஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு வாய்ப்பை நம்ம நண்பர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. என்னால அன்பார்ச்சுனேட்லி வர முடியல, ஆனா இந்த ஜூம் மூலியமா கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒருத்தரை பார்த்துக்க முடியுது, இல்லைன்னா ஒரு ஹாய் சொல்லி பகிர்ந்துக்க முடியுது. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நண்பர்களுக்கு நன்றி. நான் இங்க +1 +2ல பாத்தீங்கன்னா 3rd குரூப்ல எடுத்திருந்தேன், பிசினஸ் மேக்ஸ்ல எடுத்திருந்தேன். ஸோ 10th வரைக்கும் யூஸ்வலா சஃப்லாய் தான் படிச்சுக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே வந்துட்டு. ஸோ 10th பாத்தீங்கன்னா நான் வந்து ஜெயசீலன் சார் கிளாஸ்ல இருந்தேன். 7th அருள் சார் கிளாஸ்ல இருந்தேன். 8th புஷ்பராஜன் சார் கிளாஸ். 9th ஒய்ஜே சார் கிளாஸ். 10th ஜெயசீலன் சார் கிளாஸ்ல இருந்தேன். +1 +2 பிசினஸ் மேக்ஸ்ல இருந்தேன். அஃப்கோர்ஸ் லீடராகவும் இருந்தேன். ஒரு நிமிஷம், என்ன ஜாப் செய்றீங்கன்னு சொல்றாங்க. என்ன நீங்க எங்க இருக்கீங்க, என்ன ஜாப்? நிச்சயமா இல்ல, நண்பர்கள் நிறைய பேருக்கு முகம் தெரியாம இருக்கும் இல்ல, அதனால அறிமுகப்படுத்திக்கிறப்போ வகுப்பு சொல்றப்போ ஈஸியா இருக்குன்னு தெரியப்படுத்திக்கிட்டேன். நான் இப்ப கரண்டா ஆரக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பேசிக்கா என்னோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் இன்ஜினியரா இருக்கேன். இப்ப கரண்டா நான் ஆரக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்துட்டு. அடுத்தவர் அனைவருக்கும் நன்றி. நன்றி. புஷ்பராஜ் தேவா பேசுறா. தேவா புஷ்பா, நீ ஸ்டார்ட் பண்ணு. புஷ்பராஜ். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் புஷ்பராஜ் சுசிராஜ். நான் 6th இருந்து 10th வரைக்கும் சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். என்ன நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பட் இப்போ நான் ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஃபார் SAP. ஐ காட் மேரிட் ஆல்ரெடி. ஐ ஹாவ் a daughter. இந்த ஈவெண்ட் வழியா உங்களை பாக்குறது, இந்த 1 வீக்கா இந்த ஈவெண்ட் வழியா இந்த சாட் மெசேஜஸ்ல உங்களோட இன்டராக்ஷன் பண்றது, உங்களோட நீங்க என்ன எவ்வளவு ஆக்டிவா ப்ரிப்பேர் பண்றீங்க, எவ்வளவு சேரணும், ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இன்டராக்ட் பண்ணணுன்றத எவ்வளவு ஆர்வமா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க பார்க்கும்போது தெரியுது. நம்ம மறுபடியும் நம்மளோட இழந்த அந்த உறவை புதுப்பிக்கிற அந்த ஒரு ஆர்வம் எல்லார்கிட்டையும் இருக்கு. எனக்கு 6th இருந்து 10th வரை எனக்கு இருந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். என்னால நேரா வர முடியல, ஏன்னா இது பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் இங்க ஃப்ராங்க்ஃபர்ட்ல பிளான் பண்ணதால மேபி இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல ஃபியூச்சர்ல. பட் எந்த ஈவெண்ட் வந்தாலும் இனிமே நான் லிட்டில் பிட் ஏர்லியர் பிளான் பண்ணி நான் வர ஜாயின் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த ஈவெண்ட் விழாக்குழு அனைவருக்கும் நன்றி, இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேவசகாயம். அடுத்த நண்பர் தேவசகாய. கொஞ்சம் ஷார்ட்டா முடிங்க, டைம் இல்லாத காரணத்தினால எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ஷார்ட்டா முடிங்க. ஓகே. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தேவசகாயம். நான் 6ல இருந்து 12 வரைக்கும் சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் இப்போ TCSல ஒர்க் பண்றேன். இப்போ யூஎஸ்ல இருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி. அப்புறம் இப்போ ஒரு ஆசிரியர் மட்டும் கிடையாது, ஸோ எங்களுக்கு உதவி செய்த எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பாய். ரமேஷ் இல்லையா? ரமேஷ் வீடியோ. அடுத்த நண்பர் யாரு? அடுத்த நண்பர் பேசுங்க.